ஐபாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் ஜோதிடம் படிக்கணும்னு ஆர்வம் பட்டு வரீங்க. இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். இந்த ஜோதிடம் படிக்கிறதுன்றது எல்லாரும் ஆர்வம் இருந்தால் கூட இது அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகி போயிடுது. இது என்ன, இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குமோ, இது நமக்கு புரியுதோ, இதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு நம்மளால் முடியுமா அப்படின்றதெல்லாம் யோசனை பண்ணுவாங்க. ஆனாலும் ஒரு சில விஷயம் ஆர்வம் இருந்தால் நல்லா படிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் பார்த்தீங்கன்னா படிக்கிற காலத்தில் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் நிறைய மார்க் எடுப்பேன். போதும் போதுன்ற அளவுக்கு மார்க் எடுப்பேன். அந்த வாத்தியார் பாராட்டுற அளவுக்கு மார்க் எடுப்பேன். ஆனால் இந்த வரலாறு புவியியல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் உண்டு, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. இந்த பாடம் பார்த்திங்கன்னா நீ வெளியே போன்னு சொல்கிற அளவுக்கு மோசமான மார்க் எடுப்பேன். வாத்தியாரே ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. மற்ற சப்ஜெக்ட் நல்லா படிக்கிற இந்த சப்ஜெக்ட் ஏன் உனக்கு வரமாட்டேங்குதுன்னா அது எனக்கு புரியலைன்னா சில வார்த்தைகள் எனக்கு அதில் நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். இந்த சிவிலைசேஷன் அது இதெல்லாம் இருக்கும். இது சின்ன சின்ன வார்த்தை தான். அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னா கூட அதுக்கு இவ்வளோ பெருசுக்கு ஒரு டிக்ஷனரின்னு இருக்கும். அதில் முதல் 3 எழுத்து 4 எழுத்தை வச்சு அந்த பக்கத்தை திருப்பணும். அந்த பக்கத்தை திருப்புறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகிடும். அதுக்குள்ளே நமக்கு அந்த படிக்கிறதுன்றது மறந்து போயிடும். அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம். அப்போ ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளோ மெனக்கடணும். இப்போ காலம் மாதிரி கிடையாது. இப்போ ஏஐ வந்துருச்சு. சிவிலைசேஷன் அப்படின்னா அதுக்கு தமிழில் அர்த்தம் என்னன்னு கேட்டால் அது அழகாக தமிழில் சொல்லுது. எந்த கேள்விக்கும் ஒரு நொடி தான். இப்போது அந்த காலத்தில் டிக்ஷனரி வந்ததெல்லாம் இப்போ அந்த டிக்ஷனரி எல்லாம் காணமே. எல்லாம் ஆன்லைன் ஆகி போயிட்டதுனால அதெல்லாம் தொலைச்சிட்டோம். அதே போல் தான் ஜோதிடம். இந்த ஜோதிடத்தையும் நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். நான் ஜோதிடம் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இப்போது உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டால் சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ சைக்கிள் ஓட்டிட்டு தான் இங்கே வந்தீங்களான்னு கேட்டு பாருங்கள். இல்லை நான் சைக்கிள் ஓட்டி 15 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டப்போ தெரியும்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் ஜோதிடமும். எப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது போதும். உங்களை அடுத்தவன் யாரும் ஏமாற்றவே முடியாது. உங்களுடைய ஜாதகமும் உங்களுடைய கணவருடைய ஜாதகமும் உங்களுடைய மனைவியுடைய ஜாதகமோ அல்லது உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகமோ பெற்றோருடைய ஜாதகமோ இதை தூக்கிட்டு இன்னொருத்தட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் குடும்பத்து வரைக்குமே இதை பார்த்துக்கலாம். சரிங்க சார், அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு அடிப்படையே தெரியாது, எப்படி கற்றுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இது ஒரு கதை மாதிரி படிச்சிங்கன்னா போதும். இதை ஒரு பெரிய விஷயங்கமாவோ இது ஒரு ஒரு தெய்வீக கலை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது அவ்வளோ பெரிய விஷயம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். இதில் சொல்லியிருக்க ஒரு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ எப்படி சிவிலைசேஷன்னா என்ன, இல்லை இன்னும் மற்ற விஷயங்கள் நம்ம அந்த காலத்தில் கஷ்டப்பட்ட மாதிரியான வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுபோலேயே சில வார்த்தைகள் இருக்கும். அதை பார்த்தோன்னே எல்லாரும் பயந்துருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா காரகத்துவம் அப்படின்னு இருக்கும். காரகத்துவம்னா அது வாயில் படிக்கிறதுக்கே நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. காரகத்துவம் அப்படின்னு அழுத்தமாக படிக்கிறாங்க, இல்லை தவறாக படிப்பாங்க. அப்படின்னாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. இது தமிழாக இருந்தால் கூட நமக்கு அது புரியாது. அது ஒன்றுமே கிடையாது. குணங்கள் அப்படின்னு அதை மாற்றிக்கங்க, அவ்வளோதான். காரகத்துவம்னா குணங்கள். இப்போ இந்த குணங்கள்னால் என்ன? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு இல்லையா? எனக்கு ஒரு குணம் உண்டு, என்னுடைய தகப்பனுக்கு ஒரு குணம் உண்டு, என்னுடைய மகனுக்கு ஒரு குணம் உண்டு, இந்த கேமராமேனுக்கு ஒரு குணம் உண்டு, எல்லாருக்கும் அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு குணம் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் உண்டு. அதுபோல் இந்த 9 கிரகங்களுக்கும் ஒரு 9 குணம் உண்டு. இந்த 9 குணத்தை தான் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், எப்படி பேசுவேன், நான் என்ன விதமான செயல்கள் எல்லாம் செய்வேன், நான் எந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் ஆளுமை செய்வேன், இதைத்தான் இந்த கிரகங்களுக்கு சொல்லியிருக்கான். இப்போது உதாரணத்துக்கு சூரியன்னு வச்சுக்கோங்க. இந்த சூரியன்ற கிரகத்தை என்ன மாதிரியான விஷயங்களாக பிரிக்கலாம்? சூரியன் எதையெல்லாம் செய்வார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன? இந்த சூரியன்றவர் உடம்பில் கால்சியத்தை உண்டு பண்ணக்கூடியவர், கால்சியத்தை கட்டுப்படுத்துவர், கால்சியத்தை உருவாக்குபவர். இது போல் சூரியனோட தன்மை. இது போல் கௌரவத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவர். இவர் கௌரவமாக இருக்கணுன்றது தான் நினைப்பார். எங்கே இருந்தாலும் ராஜா போல் இருக்கணும்னு நினைப்பார். தலைமை பண்போடு இருக்கணும்னு நினைப்பார். அப்போது முக்கியஸ்தராக இருக்கணும்னு நினைப்பார். அப்புறம் வேறு என்ன நினைப்பார்? ஒரு நாட்டையே ஆளணும்னு நினைப்பார். அப்புறம் வேறு என்ன செய்வார்? எந்த இடத்தையெல்லாம் ஆள்வார்? இந்த அரசாங்கமெல்லாம் எந்த இடத்துல இருந்து வேலை செய்யுதோ, எந்த இடத்துல இருந்தெல்லாம் பணி செய்யுதோ,
இதெல்லாம் சூரியனுடைய இடம். இந்த மாதிரியான குணங்கள், நான் ராஜா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அதுவும் சூரியனுடைய குணம். வேற யாரு சூரியன்? ஒரு குடும்பத்துக்கு யாரு சூரியன்? மகனா, மகளா, அப்பாவா, அம்மாவா அப்படின்னு பார்த்தா தந்தை தான் ஒரு குடும்பத்துக்கு ராஜா. அப்போ இந்த தந்தைக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா இந்த சூரியன் தான். இதைத்தான் காரகத்துவம் அப்படின்ற பேர்ல இருக்கு. இது போல சூரியனுக்கு எண்ணற்ற குணங்கள் உண்டு. அதை தான் காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். சரியா? இது போல ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறைய குணங்கள் இருக்கு, நிறைய குணாதிசயங்கள் உண்டு. இந்த குணாதிசயங்கள்லாம் நம்மளை அடுத்தடுத்த இடத்தை நோக்கி தெரிஞ்சுக்கிறதுக்கு போகும். இப்போ இதை ஒரு கிரகமாக நினச்சி பாவிச்சு இதை படிக்காதீங்க, தயவு செய்து படிக்காதீங்க. எப்படி படிக்கணும்? இது எல்லாம் ஒரு மனிதர்களுடைய குணமாக நினச்சி படிங்க. இப்போது பக்கத்து வீட்டுக்கார பரிமளா எப்பேற்பட்ட ஆள்? பக்கத்து வீட்டுக்கு வாசலில் குப்பை கிடந்தா கூட அதை நம்ம வீட்டு வாசலில் கூட்டி விட்ற பரிமளா. அப்போ அந்த அம்மாவுடைய குணம் எப்படிப்பட்ட குணம்? அப்போது அந்த குணத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம்ல. பக்கத்து வீட்டுக்கார பரிமளா செஞ்சதை எதிர்த்த வீட்டுக்கார சேகர் செஞ்சாருன்னா நம்ம சொல்லுவோம் அது பரிமளாவோட குணம். அதுபோல் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன விதமான குணங்களோடு இருக்குது அப்படின்றத ஒரு மனிதனை போல பாவித்து தெரிஞ்சுக்கங்க. இந்த சூரியன்றது ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு இந்தந்த குணங்கள்லாம் உண்டு. இந்த சந்திரன்றதும் ஒரு மனுஷன். அந்த சந்திரனுக்கு என்னெல்லாம் குணங்கள் உண்டு. இது போல் 9 கிரகங்களையும் ரொம்ப துல்லியமாக தெளிவாக அழகாக மனசில் ஏற்றிக்கலாம். இப்படி படிச்சுட்டு வாங்க. இன்னொரு விஷயம், இந்த கிரகங்களில் நம்ம தலையை போட்டு ரொம்ப குழப்புறது. இந்த ஜோதிடம் படிக்க ஆரம்பித்தவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் இந்த கால்லாம் என்ன சார் அப்படிங்கிறாங்க. சார் இந்த பாதம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன சார் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என் பேர் சதீஷ்குமார். நான் இப்போ எங்கே உட்காந்துருக்கேன்? என்னுடைய ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். ஆஃபீஸில் எங்கே உட்காந்துருக்கேன்? என்னுடைய இருக்கையில் உட்காந்துருக்கிறேன். இதுதானே? இப்போ என்னுடைய இருக்கை தான் கால், அவ்வளோதான். இதே ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா இந்த சூரியன்ற ஒரு கிரகம் இங்கே சுற்றிட்டு வருது 27 நட்சத்திரத்தில். இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பகுதி உண்டு. 4 பகுதியாக ஒவ்வொரு நட்சத்திரமும் பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு பகுதியும் பாதம் அல்லது கால் அல்லது சாரம் அப்படின்னு மாற்றி மாற்றி வெவ்வேறு வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இப்போது எந்த கிரகம் எந்த சாரத்தின் மேலே நிற்குது அப்படின்னா, எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தோட எத்தனாவது பகுதியில் நிற்குது அப்படின்றது தான் கணக்கு. ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை பகுதி? 4 பகுதி. இந்த 4 பகுதியில் முதல் பகுதியில் நின்னா முதல் பாதம், 2வது பகுதியில் நின்னா 2வது பாதம், 3வதுல நின்னா 3வது பாதம், 4வதுல நின்னா 4வது பாதம். இதுதான் கணக்கு. அப்போது 27 நட்சத்திரங்களும் 4 பகுதியாக 108 பாகங்களாக பிரிஞ்சு 108 பாதமாக பிரிஞ்சு இந்த 12 கட்டத்துக்குள்ள நிரவி இருக்கு. இந்த நிரவி இருக்கிற இந்த இடத்துக்குள்ள இந்த 9 கிரகங்கள் நிற்குது. ஏதோ ஒரு ராசி மேலே தானே நிற்குது. அந்த ஏதோ ஒரு ராசிக்குள்ள இந்த பாதங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லையா? இப்போ எந்த பகுதி மேலே நிற்குது அப்படின்றது ஒரு கணக்கு. இதுபோல் இந்த பாதங்கள் அப்படிங்கிறது பகுதின்னு அர்த்தம், அவ்வளோதான். இது ராசிக்கு கிரகங்களுக்கு ஒரு குணங்கள் உண்டு. இந்த 12 ராசி, இந்த 12 ராசிக்கும் ஒரு குணம் உண்டு. எப்படின்னா, இப்போ நான் வசிக்கிறேன். நான் போயஸ் கார்டனில் வசித்தா என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணுவேன்? நான் விருகம்பாக்கத்தில் வசித்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? நான் காசிமேட்டில் வசித்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? இன்னும் சொல்லக்கூட பட்டினப்பாக்கத்துலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? ஒரு வனாந்தரத்துக்குள்ளே நான் இருந்தேன்னா நான் சர்வை பண்ணிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவேன்? இதே வேற ஒரு கோயிலுக்குள்ளே நான் இருந்தேன்னா இந்த இடத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? இதே ஒரு ஒரு நண்பர்களோட ஜாலியாக ஒரு டூர் போயிருக்கிற இடத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கே மாறுதல்கள், ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு இடத்துல மாறுது இல்லையா? இதுபோல் 12 ராசிக்கும் வெவ்வேறு குணங்கள் உண்டு. இப்போது இந்த கேரக்டர் உள்ள ஒரு ஆள் இந்த கேரக்டர் உள்ள ஒரு இடத்துல உட்கார்ந்தா இவன் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பானா, சோகமாக இருப்பானா, துக்கமாக இருப்பானா, ஆனந்தமாக இருப்பானா, பரமானந்தமாக இருப்பானா, இப்படின்னு பகுதி பகுதியாக பிரிச்சுக்கிட்டே போகலாம். இது நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது.
இது ஜோதிடத்தில் நிறைய விஷயங்களை ரொம்ப எளிமையாக எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். இன்னும் ஏதாவது உங்களுக்கு இந்த அடிப்படை ஜோதிடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் இது போல் நானும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் இது மாதிரி கொடுக்குறேன். இது போல் நிறைய விஷயங்களை ஜோதிடத்தில் எளிமையாக கற்றுக்கலாம். எளிமையாக கற்றுக்கிட்டு நீங்கள் நிறைய வகையில் பயன்பெறலாம். உங்களுக்கு நீங்களே முதல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதுபோல் நிறைய துணுக்குகளையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் தரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.